உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், யாரு மேலடி கைய வச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு மேல கை வச்சிருப்ப? ஏய் துர்கா, விடு அவள. விடு. எதுக்கு குழந்தை மேல கை வச்சான்னு கேக்குறியா? தேவி என்ன உன் குழந்தையா? நீ பெத்த குழந்தையா? ஆமா, தேவி ஏன் குழந்தைதான். நான் பெத்த பொண்ணுதான். என் குழந்தை மேல கைய வச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இது என்னடா இது? ஏய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு முன்னாடி இந்த கேடுகெட்ட குப்பையை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். அதுக்கப்புறமா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பல, என் பேரு துர்கா இல்ல. ஏய், என்ன பெருசா சவால் விட்டுட்டு இருக்க? ஐயோ, இந்த போடு போடுறா. ஏய் துர்கா, ஏய் சூர்யா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் கெஸ்ட் அடிச்சிட்டு இருக்க? அப்பா, இவ என்ன பண்ணா தெரியுமா? நம்ம குழந்தை தேவியா. எதுவும் பேசாத. எதுக்காக நீ புஷ்பா அடிச்ச? தப்பு பண்ணா அத அடிச்சேன். தப்பு பண்ணா அடிக்கிறதுக்கு நீ யாரு முதல்ல? என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்பாடா, இவன் நமக்கு சாதகமா தான் பேசுறான். இங்க பார், என் குழந்தை தேவிக்காக தான் உன்னை நான் பொறுத்துட்டு இருந்தேன். இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. போ, வெளியில போ. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஏய், நீ என்ன சொல்றது? சூர்யா, நான் குழந்தை தேவி கிட்ட பாசமா பழகிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் என்கிட்ட சண்டை போடுறாங்க, என்னை இப்படி எல்லாம் அடிக்கிறாங்க. குழந்தை கிட்ட பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? வீட்ல இருக்க எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறாங்க. ஏய், அவங்க கிட்ட உரிமை இருக்கான்னு கேக்குறியே? முதல்ல உனக்கு என் குழந்தை கிட்ட பழகிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பார், நான் இப்ப சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. ஓ சூர்யா மாமா. ஆசினி, இதுல நீ தலையிடாத. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? கிளம்பு. ஓன்னு சொல்லிட்டே இருக்க. மாமா, சூர்யா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.